காரணம் அவரை கைது செய்ய வேண்டும்ங்கிறது மட்டும் இல்லை, இது சமூகத்தில் போக்கிரித்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் பொல்லாத விஷயங்களையும் பொது வெளியில ப்ரொமோட் பண்றது. தனக்கு 4 ஃபாலோயர் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக திடீர்னு அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அத்தனை கொடை பிடிப்பாங்கிற மாதிரி 4% ஓட்டு வந்த உடனே தலைகளாக குறிக்கக்கூடாது. இந்த சேட்டையெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. நீ கல்ல இறக்கிறது மட்டும் இல்லாம போலீஸ் வந்தா அருவாள் வெட்டுன்னு எடுத்துக்காட்டின என்னதுதான். சரி, நான் சொல்லிடுறேன். இனி தமிழ்நாட்டில் எந்த இடத்துலயாவது நீ கல் இறக்கிறதுக்கு வா, நீ ஒரு அருவாள் தான் வந்துக்கிற, ஊருக்கு 100 அருவாளோட வர்றதுக்கு பானை உடைக்கிறது ரெடியாக்குறாங்க. நீ கல்ல இறக்கிறதுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக நீ அருவாளை தூக்குனா, ஊருக்கு 100 அருவாள் பானை உடைச்சு விடுறது தூக்குனா என்ன ஆகும்? அதனால போலீஸ் இது ஏன் இதுல நீங்க இரட்டை நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க அப்படிங்க தெரிஞ்சுக்க விரும்புறேன். தொடர்ந்து தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கை அல்ல. இன்னைக்கு பெண்கள் எல்லா கிராமங்களையும் ஓட்டு கேட்கிற போது ஐயா எப்படியாவது டாஸ்மாக் மூடுதான் சொல்றாங்க. நீ டாஸ்மாக் மூடணும்னு சொல்ற போது உன்னை கள்ளுக்கடையை ஒன்று திறந்து விட்டா இது விடிவுகாலம் எப்ப வருது? அப்ப இந்த மக்களை நிரந்தரமாக கள்ளை குடித்து அவர்களை மயக்கி அவர்களை அடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்குதா? இதுக்கெல்லாம் நாங்க ஒரு காலத்திலும் நாங்க அனுமதிக்க மாட்டோம். சீமான் தன்னை திருத்திக்கணும், இல்லைன்னா திருத்தக்கூடிய சூழ்நிலை திருத்தப்படுவார். இனி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது பண்ணிப்பா அவர் சவா இருந்ததுன்னா நான் இந்த மரத்தில் ஏறன்னு சொல்லி ஏறிட்டோம், அப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அன்னைக்கு தான் இருக்குது. அதனால காவல்துறை உடனடியாக 15ஆம் தேதி யாரெல்லாம் அதில் பங்கு பெற்றார்களோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போறதுக்காக நாளைக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் கோயம்புத்தூர் வச்சுக்கிறோம். நாங்கள் அதில் முடிவு தெரிவிப்போம். ஏன்னா இது சாதாரண மக்கள் இன்னும் சுதந்திரம் பெற்று 78 வருஷம் முடிச்சு வரும் கூட அந்த மக்களை மீடேற்றி வெளியே கொண்டு வர முடியல. நாங்கள் அவ்வளவு பெரிய போராட்டத்தில் இருக்கிறோம். அவங்க அன்றாட பிரச்சனைகளே போராடுறாங்க. மீண்டும் கல்லையும் கொண்டு கொடுத்து கள்ளச்சாராயத்தையும் காய்ச்சி வச்சு அவன் நிரந்தரமாக அடிமைப்படுத்த திட்டமா? அப்ப யாருடைய கைக்கூலியை நீ செயல்பட விரும்புற? நான் மேலும் சீமானுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் சகோதரர்கள் பணம் அனுப்புறீங்க, தயவு இது நல்லது கிடையாது.